எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் அப்படியே நெருப்பா கொதிக்குதுங்க நண்பர்களே. இன்னைக்கு சென்செக்ஸ் மட்டுமே 1292 பாயிண்ட் ஏறி இருக்கு. நெட்டா க்ளோசிங் ஆனது 81332 பாயிண்ட். 1 லட்சம் என்பது மிக அருகில் அப்படிங்கிற மாதிரி. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா என்ன அப்படியே உடம்பே புல்லரிக்குது. 428 பாயிண்ட் ஏறி 24834. விளையாட்டு போல திங்கக்கிழமை அன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறினான்னா 25,000 25K. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தால 7 லட்சம் கோடிக்கு மேல ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது பல கம்பெனிகளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் ஏறினதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு கும்பாதான் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன தப்பு நீங்க பண்ணீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் வைத்திருக்கக்கூடிய ஷேர்களில் போட்டிருந்தாவோ இந்நேரம் மோஸ்ட்லி லாபத்தில் தான் இருந்திருப்பாங்க. ப்ராபப்ளி நீங்கள் ஒன்றா உச்சாணி கொம்பில் வாங்கியிருப்பீங்க, அதனால் மேபி லாஸில் இருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் எடுத்ததே ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாமல் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளுங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எஃப்ஐஐஸ், டிஐஸ் இவங்கள தான் சொல்லுவீங்க. அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஏதாவது ஒரு செக்டரையோ ஏதாவது ஒரு ஷேர்களையோ மேபி மார்க்கெட்டுக்கு பிடிக்காத செக்டரில் வாங்கி வச்சுக்கிட்டு தள்ளுனா ப்ராபப்ளி அது மேலே வராமல் இருக்கலாம். ஸோ அடுத்த முறை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வாய்ப்பு அள்ளி கிடக்கு. நான்லாம் ஒரு கட்டத்தில் 14,000 18,000 வர வரைக்கும் நான் சம்பாதிக்கவே இல்லை, லாஸில் தான் இருந்தது. ஆனால் இப்போ 18,000 25,000 வந்தோடனே என்னுடைய லாஸ் எல்லாம் போய் நான் லாபத்தில் இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் நான் மியூச்சுவல் ஃபண்டுகளோ அல்லது எஃப்ஐஸோ வச்சிருந்த ஷேர்ஸை வாங்கி வச்சது, ப்ராஃபிட் ஏர்னிங் க்ரோத் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனியில் வாங்கினது, டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனியில் வாங்கினது, இந்த மாதிரி தப்புகளை கரெக்ட் பண்ணாவே, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டு வச்சது, அந்த மாதிரியான கரெக்ட் மெஷர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். இனிமேல் 25,000க்கு அப்புறம் அது என்னைக்காவது 50,000 போகத்தான் போகுது. நண்பர்களே, யாராவது ஐடிசி ஷேர் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். 500 ரூபாய் தாண்ட முடியாமல் 2-3 முறை கடந்த வருஷத்தில் இறங்கிடுச்சு. முந்தா நேத்து கூட இறங்கினா. இப்போ மறுபடியும் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா 500 ரூபாயை தாண்டி 501 அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இது ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். டொன் அப்படின்னு ஓடி போய் கீழே விழுந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எம்எம்டிசி ஷேர் தான். பாவம் காலையில் ப்ளஸில் இருந்திருக்கு, 130 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு க்ளோசிங்கில் 106 ரூபா. இப்படி ஒரு மிகப்பெரிய ஃபால் நான் சமீபத்தில் பார்த்ததில்லை. இப்போ நம்ம பார்த்துட்டோம். நண்பர்களே, மார்க்கெட் ரத்த வெறி பிடித்து அலைகிறது. இப்போதான் சமீபத்தில் ஒரு வருஷமாக டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ்னு மேலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. 5 மடங்கு 10 மடங்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்தாங்க. இப்போ அடுத்தது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் ரயில்வேஸ்லையும் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு ஆர்விஎன் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிரிப்பே வராத மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கெல்லாம் 4% இறங்கி போச்சு. ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட் ரத்த வெறி பிடிச்சி அலையக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தது எந்த செக்டரை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க, எதுக்குள்ளே போய் பூக போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஐடியா, எஃப்எம்சிஜியா, இல்லை கோல்டா, எந்த செக்டருக்குள்ளே பூந்துட போகிறாங்கன்னு தெரியல. பட் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டருக்குள்ளே குறிப்பிட்ட ஸ்டாக்ஸுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்டருக்கு உண்டான ஷேர்ஸ் திடீர்னு லைஃப் ஹை கட் பண்ணி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். மல்டி இயர் ஹை கட் பண்ணி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே அது என்ன செக்டர் அப்படின்றது தெரிய வந்துடும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, இந்த சான்ஸ்டார் ஐபிஓ அப்படின்றது ப்ராஃபிட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது என்ன ஐபிஓன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான ஐபிஓ இப்போதைக்கு ஓப்பனாக என் கண்ணுக்கு படல. அதே மாதிரி வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு நியூஸ் வந்துச்சு. மைண்டெக் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணுறதை பற்றி 8 ஆகஸ்ட் எங்களுடைய போர்ட் மீட்டிங் கூடி பேசும்பொழுது முடிவு எடுப்போம். ஸோ இந்த நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுதே இது 421 ரூபா ரேஞ்சில் இருக்கு. அதே மாதிரி இந்த ஷேர் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. இவனுடைய பிஎன்எல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வளரும் முகமாக இருக்குது. 1 கோடி இருந்தவன் இப்போ ஸ்டேபிளாக ஒரு 20-21 கோடி நிறுத்தி வச்சிருக்கான். முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பார்க்கும்போது எஃப்ஐஐஸோ டிஐஸோ பெருசாக இதில் பணம் போடவே இல்லை. எனிவே இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தி உபயோகமாக இருக்கும். இந்த செய்திகளையெல்லாம் நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். அதில் ஸ்பாட் கிங் அப்படின்ற செய்தி ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அப்போ அதனுடைய ரேட் 1161 ரூபாய்னு இருந்தது. இன்னைக்கு போய் பார்க்கல 1250 ரூபா. இன்னைக்கு ஒரே நாளில் 7% ஏறி இருக்கான். அதே மாதிரி இன்னைக்கு வேற லெவல் இந்த டிவிஸ் லேப் யாராவது வச்சிருக்கீங்களா? 5% ஏறிட்டான். ஆனால் உண்மையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, இந்த டாக்டர் ரெட்டிக்கு தான் நியூஸ் இருந்தது.
6857 ரூபா இருக்கும்பொழுது ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 6960 ரூபா, ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி இருக்கான்னு வைங்களேன். பட் டிவிஸ் லேப் அருமையாக 5% ஏறி இருக்கானே. நண்பர்களே, எதாக இருந்தாலும் சாதகமும் பேசணும் பாதகமும் பேசணும், அதுதான் ஒரு ஆரோக்கியமான பேச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம பாட்டுக்கு கோல்டு விலையெல்லாம் ஏறிட்டே போகுது, அது இறங்கினா தானே சாமானிய மக்கள் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ கோல்டு என்னாச்சு, இறங்கி போச்சு. அது குருவி கூற பணங்காய் விழுந்த மாதிரி எது வேணாலும் நடந்துட்டு போகட்டும். பட்ஜெட்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் கோல்டுக்கு குறிப்பிட்ட டேக்ஸை வந்து குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே அவன் பாட்டுக்கு கிராஷ் ஆகிட்டா. இந்திய லெவலில் கோல்டு வந்து 6% மேலே கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடியான மதிப்பு, பல பேர்த்தினுடைய தங்கம் வச்சிருக்கோம், பல லட்சம் கோடியினுடைய வேல்யூ குறைஞ்சு போச்சு. ஆனாலும் பாருங்க, புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு 6% மேலே இறங்கித்தானே இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் தங்கம் தங்கம் தானே. அடுத்த வருஷத்தில் யூஎஸ் ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் பொழுது டாலருக்கு வேல்யூ கம்மியாகும் பொழுது அப்போ எல்லாம் மேபி கோல்டை திருப்பி வாங்க ஆரம்பிச்சு மறுபடியும் பழைய ஹையை தாண்டினா அப்போ இறங்குச்சுன்னா வாங்க வேண்டியதானே. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ, நல்லது நடந்ததோ நல்லது நடக்கலையோ, என்னை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுக்கு பட்ஜெட்னால தங்க விலை குறைஞ்சது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டே நல்லா இருக்கு, இருந்தாலும் சுமாராக சொங்கி போய் கிடக்கக்கூடிய ஷேர்கள்னு பார்த்தா இந்த ஆர்விஎல் 4% இறங்கி கிடக்கு. இந்த டிடிஎம்எல்லாம் ஏதோ ஒரு இதை சொல்லுவாங்க, எதுவுமே இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி அண்ணாந்து ஏரோப்ளைனை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சமீப காலங்களில் வெறும் 75 ரூபா இருந்தவன் எதுக்கு இவன் 102 ரூபா போனான்னு தெரில. இன்னைக்கு வந்து சுமாராக ஒரு 3% இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எப்படியோ புதுசாக ஆளுகளை சிக்க வைக்காம நல்லபடியாக இருந்தால் சரி இந்த ரெண்டு ஷேருமே, ஆர்விஎன்னும் டிடிஎம்எல்லும். ஏன்னா இப்போ நிறைய பேர் உச்சத்தில் போய் வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, மறுபடியும் இதெல்லாம் திரும்பி மேல் நோக்கி ஏறிச்சுன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இன்வெஸ்டர்லாம் கதறாங்க. எம்எம்டிசி ஒரு 12% காலி, பேஸ்எஃப்ல 6% காலி, சிஎன்டில் 5%, ரூட் மொபைலில் ஒரு 5%ன்னு பாவம் இன்வெஸ்டர்லாம் புலம்பக்கூடிய வீழ்ச்சியாக சில ஷேர்கள் இறங்கி கிடக்கு. இந்த ஷேர்கள்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமே வராது. மேபி நாளைக்கெல்லாம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி இதெல்லாம் மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இந்த பேடிஎம் நியூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆர்பிஐ வந்து இவங்களுடைய பேமெண்ட்ஸ் பேங்க் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தது. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா இந்த ஆல்மோஸ்ட் 1000 ரூபா ரேஞ்சில் இருந்தான். அப்போ தான் இந்த வாரன் பஃபட் கூட இந்த ஷேர்லேருந்து வெளியே போனார். ஸோ 1000 ரூபா ரேஞ்சிலேருந்து இந்த வருஷத்தில் கீழே 500 ரூபா வரைக்கும் போயிட்டான், 450 வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆயிருக்குன்னா இந்த ஒரு மாதத்தில் 24% வரைக்கும் ரெக்கவரி ஆயிருக்கு. ஒன்று மனசில் வச்சுக்கங்க, குழந்தைகளை செல்லம் கொஞ்சி ரொம்பவுமே லிமிட்டுக்கு மேலே தண்டிக்காமே விட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஏங்கிட்டு இருக்கணும், என்னடா இவன் ஒழுக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதை இதையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு லாபம் இல்லாத கம்பெனி எதிர்காலத்தில் ஒரு வேளை நல்லா இருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எடுக்கிறதெல்லாம் காசு கம்மியாக இருக்கக்கூடிய ரீட்டைலர்ஸுக்கு ஒத்து வராது. காசு இருக்கிறவன் இதில் பணம் போட்டு பார்ப்பான், இல்லை அதெல்லாம் வேற. பட் உங்ககிட்ட காசு லிமிட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கில் பார்த்து எடுத்தால் தான் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ உச்சத்தில் இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஸ்பெக்குலேஷன் மாதிரி ஆகிடும். நண்பர்களே, இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் எந்த நியூஸும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு சிவனேன்னு அவனுடைய மனம் போக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்றெல்லாம் டவுனில் இருந்தான், நேற்றே ரெக்கவரி பண்ணி காமிச்சான், இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறி காமிச்சிட்டான். ஸோ மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 நாளைக்கு நம்ம சிவனேன்னு இருக்கலாம். 31 ஜூலையில் யூஎஸ் ஃபெட் பாலிசி ரிவ்யூ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 2 முத்தான ஷேர்கள் மேல் நோக்கி ஏறி வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். பாரத் ஃபோர்ஜ்னு ஒரு கம்பெனி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான், ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது இன்னைக்கு ஏறி இருக்காங்க. இந்த 2 ஷேர்களுக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்ற மாதிரி யாராவது தேடி பார்த்தீங்களா? இப்போ இந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவனும் நல்லா லோ ரேட்லேருந்து ஏறி வந்தவன் தான். போன வருஷம் 2023 ஸ்டார்டிங்கில் 863 ரூபா இருந்தால் இப்போ 1600, ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். அதே மாதிரி இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் 2023 ஸ்டார்டிங்கில் 71 ரூபா இருந்தவன் இப்போ 716, 1 லட்ச ரூபா அப்படின்றது 10 லட்ச ரூபா இருக்கும். சரி, இவங்க ரெண்டேத்துக்கு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்ற மாதிரி பார்த்தா, இவன் வந்து சமீபத்தில் 35% இறங்கிட்டு இப்போ வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ஏறி வந்துட்டான் லோ ரேட்லேருந்து. இந்த பாரத் ஃபோர்ஜுமே சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் இங்கிருந்து அந்த லோல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13% இறங்கியிருக்கான். ஸோ நார்மலைஸ் அப்படின்றது பண்ண முடியல அப்படின்னாலும் இது ஒரு 16%, இது ஒரு 35% இறங்கிட்டு மேல் நோக்கி ஏறி இருக்கானுங்க.
நண்பர்களே, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல தொடர்ந்து நஷ்டமாவே வருது, வீட்டம்மாயிட்ட சவால் விடுறீங்க, நான் பாரு லாபம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல் வேலை என்ன செய்யணும்னா கொண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடணும். என்ன காரணம்னா மார்க்கெட் ஏறும் பொழுது அவன் கண்டிப்பா லாபம் பண்றதுக்கு வாய்ப்புகள் 95% மேல இருக்கு. ஆனா நீங்க வந்து மார்க்கெட் ஏறும்போது லாபத்துல இருக்க மாட்டீங்க அல்லது இருப்பீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது நிச்சயம் இருக்கா? ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க ஏதாவது சவால் விடுறீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டம்மாயிட்ட, நான் எனக்கு இன்னைக்கு கரிசோறு போடணும் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் பாருங்க பட்டையை கிளப்ப போறேன். ஏன்னா சவால் விட்டாங்க, நான் ஜெயிச்சுட்டேன், மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு லாபம் இருக்கு, அதை நான் தைரியமாக காட்டுவேன். அது மாதிரி நீங்களே யாராவது லாஸ் மேக்கிங்காக இருந்தால் முதல்ல பணத்தை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க. ரெண்டாவது அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் எந்த பங்கை வாங்கி வச்சிருக்கோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அவனு மியூச்சுவல் ஃபண்டுகளோடவும் நம்ம அதிகமாக சம்பாரிச்சுட்டு போயிடலாம். அது மாதிரி பல டெக்னிக்கலை உபயோகப்படுத்தி நீங்கள் லாஸ் மேக்கிங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் மேக்கிங்கு வந்துடலாம். நண்பர்களே, நீங்கள் தயவுசெய்து இன்கம் டேக்ஸ் கட்ட மறந்துடாதீங்க. அது ஜூலை 31 இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் ஏதாவது பெனால்ட்டி போடுறாங்களா என்னன்றது தெரியாது. அதே மாதிரி இந்த ஷேர்லாம் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குங்க, அதனால எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் இருந்தாலும் அந்த ஷேர் இன்னும் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா அதை தயவுசெய்து லிஸ்ட் பண்ணுங்கள். பல நண்பர்கள் அதை பார்த்துட்டு அது பக்கம் போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நண்பர் ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி சம்பந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் தெரியப்படுத்துங்க அப்படின்னாரு. ஒரு நல்ல நியூஸ் தான். அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. அதுக்கு போர்ட் மீட்டிங் 30 ஜூலை மீட் ஆகுது. இதை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்தால் பரவாயில்ல. துரதிருஷ்டவசமாக நாளைக்கு லீவாக போச்சு. இல்லைன்னா இந்த நியூஸ் ஏதாவது கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னா இந்த என்ஐஏசியில் பேங்கோ கிக்ரின் எல்லாம் ஒரு 10-15% எல்லாம் ஏறின ஸ்டாக்குகளாக இருக்குது. இதெல்லாம் முன்னணி கம்பெனிகள். நெட்வொர்க் 18 கூட சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்தா அவனு ஒரு 8% ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த SW சோலார் அப்படின்றதுக்கு ஒரு 328 கோடி ஆர்டர் கிடைச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அதை ஒரு 4% ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, இந்த PL ஷேர் யாராவது இன்னும் வச்சிருக்கீங்களா? அதில் கொஞ்சம் வால்யூம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ ஷேர் மார்க்கெட் இதை பற்றி என்ன நினைக்குதுன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது டிமாண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இன்னைக்கு ஒரு 5% அப்படின்றது ஏறி இருக்கு. டாடா பவர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவனும் இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இருக்கிறதுலேயே ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்களாம். எனக்கு இது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம் தான். அதாவது நண்பர்களே, நம்ம growth போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கு, இன்கம் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கு. நம்ம growth போர்ட்ஃபோலியோவில் வந்து 1 லட்சம் போட்டோம், ஒரே வருஷத்தில் 4 லட்சம் வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான நியாயம் தர்மம். அதே மாதிரி இன்கம் போர்ட்ஃபோலியோவில் எனக்கு ஏதாவது ஃபிக்ஸ்டு இன்கமாக வரணும் அல்லது ஏதாவது ஒரு டிவிடெண்ட் மூலியமாக இன்கம் வரணும்னு 1 லட்சத்தை போட்டு ஒரு வருஷத்தில் 10% சம்பாதிச்சாலும் அதுவும் நியாயம். இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. குரோத்தில் பணம் போட்டால் அது ஒரே வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி ஆயிடுச்சு, இன்கமில் போட்டு என்ன ஒரு வருஷத்துக்கு 10% தான் கிடைச்சிது அப்படின்னா அதனுடைய அப்ஜெக்டிவே 10% கிடைக்கணும்னு போட்டது தான். இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய தத்துவங்கள் இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.